நேபாளத்தில் ஒரு பெண் என்னை ஓட்டுநராக வேலைக்குச் சேர்த்துக் கொண்டார். அவர் எங்கு சென்றாலும் நான் அவருடைய காரை ஓட்டிச் செல்வேன். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அவர் தினமும் ஒரு பாழடைந்த பகுதியில் உள்ள ஒரு பழைய வீட்டிற்குச் செல்வார். நான் 2 மணி நேரம் வெளியே காத்து நிற்க வேண்டியிருந்தது. ஒரு நாள் நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த பெண்ணுக்குப் பின்னால் அந்த வீட்டிற்குள் சென்றேன். ஆனால் எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. உள்ளே சென்றபோது என் கண்கள் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்துவிட்டன. உள்ளே என் கண்களால் கண்ட காட்சியைப் பார்த்து என் உணர்வுகள் அனைத்தும் அற்றுப்போயின. நான் அவரை மிகவும் நல்லவராகவும் இரக்கமுள்ள பெண்ணாகவும் நினைத்திருந்தேன். மற்றவர்களின் துன்பத்தைக் கண்டு கண்ணீர் சிந்துபவர் என்று கருதினேன். நான் கடந்த 5 ஆண்டுகளாக அவரிடம் ஓட்டுநராக வேலை செய்து வருகிறேன். அவருடைய காரை ஓட்டி வந்தேன். அவர் எங்கு சென்றாலும் என்னுடன்தான் வருவார். 5 ஆண்டுகளில் ஒருமுறை கூட அவர் இப்படிப்பட்ட பெண்ணாக இருப்பார் என்று எனக்கு தோன்றியதே இல்லை. நான் திகைத்துப் போனேன். எனது சிந்திக்கும் திறன் முற்றிலும் அழிந்துவிட்டது போல இருந்தது. என் கண்கள் கண்டது ஒரு ஏமாற்று வேலை என்றே எனக்கு இன்னும் தோன்றிக் கொண்டிருந்தது. ஏன் என்று தெரியவில்லை, என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ள 5 ஆண்டுகள் என்பது ஒன்றும் குறைவான காலம் அல்ல. ஒருமுறை கூட இந்த பெண் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலை செய்யக்கூடும் என்று எனக்கு தோன்றியதில்லை. நான் ஒருபோதும் அவருக்கு முன்னால் நிமிர்ந்து பார்த்தது கூட இல்லை. நான் அவரை மனதார மிகவும் மதித்தேன். ஆனால் இன்று எனது எண்ணத்தை குறித்தே எனக்கு அருவருப்பாக இருந்தது. ஒரு கணம் இந்த வேலையை விட்டுவிடலாம் என்று என் மனம் எண்ணியது. ஆனால் நான் இங்கு வந்தபோது எந்த சூழ்நிலையில் இருந்தேன் என்பது எனக்கு நினைவுக்கு வந்தது. எனக்கு மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்பட்டிருந்தது. அந்த துரோகத்தை எனது உறவினர்களில் ஒருவர்தான் செய்திருந்தார். என்னை இங்கு வரவழைத்த உறவினர் எனது பணத்தையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார். அந்த துன்பமான நேரத்தில் இந்த பெண்தான் எனக்கு வேலை கொடுத்தார். கடந்த 5 ஆண்டுகளாக நான் அவருக்காகவே வேலை செய்து வருகிறேன். அவர் நேபாளத்தை சேர்ந்த ஒரு பெண், மிகவும் அன்பாக பேசக்கூடியவர். அவர் யாரிடமாவது இப்படி நடந்து கொள்ள முடியும் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. அப்போதுதான் எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. அந்த பெண் என்ன செய்தாலும் அதைப் பற்றி எனக்கு என்ன கவலை? நான் இங்கு வேலை செய்கிறேன். என் உழைப்பிற்கான சம்பளத்தை பெறுகிறேன். பிறகு அவர் என்ன செய்கிறார், என்ன செய்யவில்லை என்பதைப் பற்றி எனக்கு என்ன ஆகப்போகிறது? நான் என் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். காதுகளில் பஞ்சை வைத்துக் கொள்ள வேண்டும். உதடுகளை தைத்துக் கொள்ள வேண்டும். இல்லையெனில் நியாயத்திற்காக நான் குரல் கொடுத்தால் நான் வேலையற்றவன் ஆகிவிடுவேன். என் குழந்தைகளின் தேவைகளை யார் பூர்த்தி செய்வார்கள்? நான் சவுதி அரேபியாவில் கடன் வாங்கிவிட்டு நேபாளத்திற்கு வந்திருந்தேன். 5 ஆண்டுகளில் பாதியளவுக்கும் அதிகமான கடனை அடைத்துவிட்டேன். என் மனைவியும் 2 அறைகள் கொண்ட ஒரு நல்ல சிமெண்ட் வீட்டையும் வாங்கியிருந்தாள். அந்த பெண் என்னிடம் மிகவும் நன்றாக நடந்து கொண்டார். நானும் என் வேலையை நேர்மையாகச் செய்ய வேண்டும், ஏனென்றால் அவர் என்னிடம் முற்றிலும் சரியாகத்தான் நடந்து கொண்டார். ஆனால் இது எனது சுயநலமான எண்ணம். நீ ஒரு கொடூரமானவன் என்று என் இதயம் என்னை பார்த்து அலறிக்கொண்டே இருந்தது. நீ எப்படிப்பட்ட ஒரு இந்து என்பவன் தவறை பார்க்கும்போது அதை தன் கையால் தடுக்க வேண்டும். கையால் தடுக்க முடியாவிட்டால் எடுத்துச் சொல்லி புரிய வைத்து தடுக்க வேண்டும். அதற்கும் தைரியம் இல்லையென்றால் அதை தன் மனதால் ஆவது தவறு என்று நினைக்க வேண்டும். அதுதான் அவனுக்கு சரியானது என்று என் இதயம் சொன்னது. அந்த நேரத்தில் எனக்குள்ளிருந்து யாரோ ஒருவர், நீ உன் சொந்தக் கண்ணிலேயே தாழ்ந்துவிட்டாய் என்று பதிலளிப்பது போல் இருந்தது. ஏனென்றால் நான் அதை மனதளவில் கூட தவறு என்று நினைக்கவில்லை. என் கண்களுக்கு முன்னால் என் மனைவியும் குழந்தைகளும்தான் தெரிந்தார்கள். நான் வேலையை விட்டால் அவர்கள் ஏழையாகி விடுவார்கள். நான் அந்த இரவு முழுவதையும் மிகுந்த அமைதியின்மையோடு கழித்தேன். எனக்கு தூக்கமும் வரவில்லை. என் இதயத்திற்கு நிம்மதியும் இல்லை. நான் கண்களை மூடினால் என் கண்களுக்கு முன்னால் ஒரு அப்பாவி 8 வயது சிறுமி தெரிய ஆரம்பித்தாள். அவளது அலறல் சத்தம் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. என் இதயம் துடித்தது. அந்த பாழடைந்த வீட்டில் நான் கண்ட காட்சி என்னை உலுக்கிவிட்ட அதிர்ச்சியூட்டும் ஒரு காட்சியாகும். 5 ஆண்டுகளாக என் மேடம் தினமும் அங்கு சென்று என்னை வெளியே நிற்க வைத்துவிட்டு 2 மணி நேரம் கழித்து வருவேன். எச்சரிக்கை, எனக்கு பின்னால் நீ வரக்கூடாது என்று சொல்வார். இந்த வார்த்தைகளை அவர் ஷாப்பிங் செய்யச் செல்லும்போது கூடச் சொல்வார். காரின் அருகே என்னை நிற்க வைத்துவிட்டு, நான் இப்போதே ஷாப்பிங் செய்துவிட்டு வருகிறேன் என்று கூறிச் செல்வார். ஆனால் இவ்வளவு பொருட்களையும் அவர் எப்படி தனியாக தூக்குவார் என்று எனக்கு தோன்றும். எனவே நான் அவருக்கு பின்னால் சென்று அவருடைய ஷாப்பிங் பைகளை நானே தூக்கிக் கொள்வேன். ஏனென்றால் அவர் என் முதலாளி. நான் அவரிடம் வந்தபோது 4 நாட்களாக பசியும் தாகமுமாக இருந்தேன்.
ஒரு ரொட்டியின் மதிப்பு என்ன என்பதை நான் இங்கு வந்த பிறகுதான் பார்த்தேன். என் உறவினரோ என் பணத்தையெல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டார். அந்த நேரத்தில் என்னிடம் அறையின் வாடகைக்கு கூட பணம் இல்லை. பாக்கெட்டில் ஒரு பைசா கூட இல்லாமல் 4 நாட்களாக பசியும் தாகமுமாக வீதிகளில் அலைந்து திரிந்தேன். ஒரு நாள் சாலையை கடக்கும்போது ஒரு காரில் மோதி கீழே விழுந்தேன். கண் விழித்து பார்த்தபோது நான் அந்த பெண்ணின் வீட்டில் இருந்தேன். அவருடைய காரில்தான் நான் மோதியிருந்தேன். அவர் என்னை தன் வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தார். என் தலையில் கட்டுகள் கட்டப்பட்டிருந்தன. நான் கண்களை திறந்து பார்த்தபோது ஒரு குவார்ட்டர்ஸில் இருந்தேன். என் அருகில் என்னைப் போலவே 2 வேலைக்காரர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் மேடத்தின் காவலாளிகள். 3 நாட்களுக்குப் பிறகுதான் எனக்கு நினைவு வந்தது. என் விபத்து ஒன்றும் 3 நாட்கள் மயக்கத்தில் இருக்கும் அளவுக்கு கடுமையானதாக இல்லை. மாறாக என் மயக்கத்திற்கு காரணம் பசிதான். நான் 4 நாட்களாக பசியோடு இருந்தேன். அதனால்தான் காரில் லேசாக மோதிய உடனேயே மயங்கி விழுந்துவிட்டேன். நான் கண்களைத் திறந்ததும் அந்த 2 மனிதர்களும் போனில் அதே மேடத்திடம் எனக்கு நினைவு வந்துவிட்டதாகச் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த பெண் அடுத்த சில நிமிடங்களிலேயே என் முன்னால் வந்து நின்றார். என்னிடம் என் உடல்நிலையைப் பற்றி விசாரிக்கத் தொடங்கினார். அவருக்கு வயது சுமார் 55 இருக்கும். அவர் என்னிடம் மிகவும் அன்பாக பேசிக் கொண்டிருந்தார். நான் எனது அந்த உறவினரைப் பற்றி அவரிடம் கூறி அழுதபோது அவர் உடனடியாக எனக்கு வேலை கொடுத்தார். 5 ஆண்டுகளாக அவர் தினமும் என்னுடன் அந்த பாழடைந்த இடத்திற்கு வருவார். 2 மணி நேரம் அந்த வீட்டிற்குள் செல்வார். 2 மணி நேரம் கழித்து புறப்பட்டு வந்து காரில் அமர்ந்து கொள்வார். இந்த இடம் நகரத்தை விட்டு தள்ளியிருந்தது. நான் தினமும் மேடத்தை அங்கு அழைத்துச் செல்வேன். ஒவ்வொரு முறையும் எனக்கு பின்னால் வரக்கூடாது என்று என்னை மறுப்பார். எனக்கும் சில நேரங்களில் இந்தா பாழடைந்த இடத்தில் அப்படி யார் வாழ்கிறார்கள், இவரை தினமும் வந்து சந்திக்கிறார், 2 மணி நேரம் அவர்களுடன் அமர்ந்திருக்கிறார் என்ற எண்ணம் தோன்றும். ஒருவேளை அவர் உதவி செய்யும் ஏழை மக்கள் யாராவது அங்கு இருக்கலாம் என்று நான் நினைத்தேன். என் இதயத்தில் அந்த பெண்ணின் மீது மிகுந்த மரியாதை இருந்தது. அவரைப் பற்றி என்னால் எந்தவொரு தவறான விஷயத்தையும் நினைத்துக்கூட பார்க்க முடியாது. என் மேடத்தை நான் மிகவும் நன்றாக கவனித்துக் கொண்டேன். ஆனால் இன்று எனக்கு ஏன் என்ன தோன்றியது என்று தெரியவில்லை. நான் அந்த வீட்டிற்குள் நுழைந்துவிட்டேன். எனக்கு எந்தவொரு சந்தேக புத்தியும் இருக்கவில்லை. ஆனால் ஏன் அப்படி நடந்தது என்று தெரியவில்லை. மேடம் என்னை தினமும் ஏன் வரக்கூடாது என்று மறுக்கிறார்? ஏன் தடுக்கிறார்? என்ன தவறு இருக்கிறது? 5 ஆண்டுகளாக அவர் தினமும் யாரை சந்திக்க வருகிறார் என்று நானும் உள்ளே சென்று பார்க்கலாமே என்று நினைத்தேன். அங்கு என் மேடம் யாருக்காவது உதவிதான் செய்து கொண்டிருப்பார் என்று நான் முழுமையாக நம்பியிருந்தேன். ஆனால் என் கண்கள் கண்டதோ முற்றிலும் வேறொரு காட்சியாகும். அந்த வீட்டின் கதவு உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருந்தது. நான் இடமும் வலமும் பார்த்தேன். என்னைத் தவிர அங்கு யாரும் இல்லை. நான் கேட்டைத் தாண்டி உள்ளே குதித்தேன். மிகுந்த தைரியத்தோடு நான் உள்ளே முன்னேறிச் சென்றேன். வெளியிலிருந்து பார்ப்பதற்கு பாழடைந்தது போல் தெரிந்த அந்த வீடு உள்ளே சுத்தமாக தயார் செய்யப்பட்டிருந்தது. உள்ளே செல்லும் பாதையை நோக்கி நான் நகர்வதற்குள் எதிரே ஒரு வேலைக்காரனைக் கண்டு நான் உடனே பின்வாங்கிச் சுவரோடு சுவராக ஒட்டிக்கொண்டேன். அவனுடைய பார்வை என் மீது விழுந்துவிட்டது என்றே நான் நினைத்தேன். ஆனால் நான் மயிரிழையில் தப்பினேன். என்னை யாரும் பார்க்கவில்லை. ஆனால் இங்கு காவல் வைக்கும் அளவுக்கு அப்படி என்ன புதையல் மறைந்திருக்கிறது என்று நான் யோசித்தேன். மாட்டிக்கொள்ளும் அபாயம் அதிகமாக இருந்ததால் உள்ளே செல்வதிலிருந்து என்னை நானே தடுத்துக் கொண்டேன். பிறகு நான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். நான் மீண்டும் கேட்டை நோக்கி திரும்புவதற்குள் ஒரு குழந்தையின் அலறல் சத்தம் என் காலடிகளை நிறுத்தியது. நான் நின்று கொண்டிருந்த அதே சுவருக்கு மேலே ஒரு சிறிய ஜன்னல் ரோஷன்தான் போன்ற துவாரம் இருந்தது. எனக்கு அங்கிருந்துதான் சத்தம் கேட்டது. அந்த ஜன்னல் வழியாக உள்ளே எட்டிப் பார்க்க விரும்பினேன். ஆனால் அந்த சுவர் மிகவும் உயரமாக இருந்தது. அந்த ஜன்னல் வழியாக எட்டிப் பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும்படி சுற்றிலும் ஏதேனும் இருக்கிறதா என்று தேடினேன். அப்போது அங்கே மரத்தாலான சில பெரிய காலிப்பெட்டிகள் என் கண்ணில் பட்டன. நான் அந்த பெட்டிகளை ஒன்றன்மேல் ஒன்றாக அடுக்கி அதன் மேல் ஏறி உள்ளே பார்க்கத் தொடங்கினேன். அந்த ஜன்னலுக்கு உள்ளே பல சிறிய வயது பெண் குழந்தைகள் இருந்தார்கள். ஆனால் என்னை உலுக்கிவிட்ட விஷயம் என்னவென்றால் அங்கே என் மேடம் நின்று கொண்டிருந்தார். அவர் ஒரு சிறுமியின் முடியை கொடூரமாக பிடித்து இழுத்துக் கொண்டிருந்தார். அந்த சிறுமி அலறிக் கொண்டிருந்தாள். முதலில் என்னால் என் கண்களையே நம்ப முடியவில்லை. என் மேடத்தின் நான் கண்ட அந்த முகம் மிகவும் பயங்கரமாக இருந்தது. அவர் மிகுந்த கோபத்தோடு அந்த அப்பாவி சிறுமியை பார்த்து கொண்டிருந்தார். பின்னர் மிக இரக்கமில்லாமல் அந்தச் சிறுமியை பின்னுக்கு தள்ளிவிட்டார். அந்த பாவம் சிறுமி பலத்த சத்தத்துடன் கீழே விழுந்தாள்.
அவள் அழுது கொண்டே மேடத்திடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் அவரோ அவளை கொடூரமாக அடித்து பின்னுக்கு தள்ளினார். என் இதயத்தை யாரோ கையில் பிடித்து பிழிவது போல் இருந்தது. அதன் பிறகு என் காதுகள் கேட்ட அந்த வார்த்தைகளைக் கேட்டு என் உணர்வுகள் அனைத்தும் அற்றுப்போயின. நான் வேகமாக கீழே இறங்கி விறுவிறுவென்று நடையிட்டு வெளியிலிருந்த கேட்டை தாண்டி காரின் முன்னால் வந்து நின்று கொண்டேன். அந்த நேரத்தில் எனக்கு தலை புரிதரக சுற்றிக் கொண்டிருந்தது. என் இதயம் எவ்வளவு பலமாக துடித்துக் கொண்டிருந்தது என்றால் அது நெஞ்சை கிழித்துக் கொண்டு வெளியே வந்துவிடும் போல இருந்தது. நான் எந்த அளவுக்கு பயந்து போயிருந்தேன் என்றால் என் உடல்நிலை மோசமடைவதை என்னால் உணர முடிந்தது. என் மேடத்திற்கு இப்படி ஒரு கொடூரமான முகம் இருக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. 2 மணி நேரம் கழித்து மேடம் வெளியே வந்தபோது அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். சில நிமிடங்களுக்கு முன்பு நான் பார்த்த அந்த எந்தவொரு கோபமும் அவருடைய முகத்தில் இல்லை. ஆனால் அவருடைய ரகசியம் எனக்கு தெரிந்துவிட்டது. நான் மிகவும் பயந்து போயிருந்தேன். முதன்முறையாக காரை ஓட்டும்போது 2 முறை கார் எதிலாவது மோதுவதிலிருந்து தப்பியது. மேடம் என்னை பார்த்து, இன்று உனக்கு என்ன ஆனது? உன் உடல்நிலை நன்றாகத்தானே இருக்கிறது என்று கேட்கத் தொடங்கினார். இன்று நான் என்ன பார்த்தேன் என்று அவரிடம் என்னால் எப்படி கூற முடியும்? என்னவென்று தெரியவில்லை, எனக்கு தலை சுற்றுவது போல் இருக்கிறது என்று சொன்னேன். இதை சொல்லிவிட்டு நான் மிகவும் சிரமப்பட்டு அவருடைய பங்களாவிற்குச் சென்று சேர்ந்தேன். அவர் என்னிடம், நீ குவார்ட்டர்ஸுக்குச் சென்று ஓய்வெடு என்று கூறினார். நான் நேராக குவார்ட்டர்ஸுக்குச் சென்றேன். ஆனால் இன்று என்னால் உணவும் சாப்பிட முடியவில்லை. இரவு முழுவதும் எனக்கு தூக்கமும் வரவில்லை. மறுநாள் எனக்கு நேர்ந்த விஷயத்தை நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. மேடம் என்னை அழைத்திருந்தார். இங்கே உட்கார் என்று கூறினார். நான் தரையில் அமர்ந்தேன். எதிரே ஒரு டிவி வைக்கப்பட்டிருந்தது. மேடம் அதை ஆன் செய்து என்னை எதிரே பார்க்கும்படி சைகை காட்டினார். எதிரே டிவியில் என்னையே பார்த்து என் உணர்வுகள் அனைத்தும் அற்றுப்போயின. நேற்றைய எனது வீடியோக்கள் அனைத்தும் டிவியில் ஓடிக்கொண்டிருந்தன. என் நிலைமையோ மோசமாகிவிட்டது. நான் நிமிர்ந்து பார்ப்பதற்கு கூட தகுதியில்லாதவன் ஆகிவிட்டேன். அங்கு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும் என்றும் அவை எனது ஒவ்வொரு அசைவையும் பதிவு செய்திருக்கும் என்றும் நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. என் மேடம் டிவியில் ஓடிய வீடியோவை நிறுத்தினார். அவர் என்னிடம் கேட்கத் தொடங்கினார், எனக்கு பின்னால் வரவேண்டாம் என்று நான் உன்னை தடுத்தபோது நீ ஏன் வந்தாய்? அங்கு என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்வதில் உனக்கு அவ்வளவு ஆசையா? இப்போது உன் ஆசை தீர்ந்ததா? உனக்கு நிம்மதி கிடைத்ததா? நான் அவருக்கு முன்னால் அவமானத்தால் தலையை குனிந்து அமர்ந்திருந்தேன். என்னிடம் தவறு நடந்துவிட்டது, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினேன். அவர் சொன்னார், நான் யாரையும் மன்னிப்பதில்லை. இப்போது நீ என் ரகசியத்தை தெரிந்து கொண்டு விட்டாய். எனவே நான் உன்னை அப்படியே விட்டுவிடுவேன் என்று நீ நினைத்தால் அது உன் அறியாமை. மேடத்தின் புதிய திட்டம் என்னவாக இருக்கும்? அதை நினைத்து எனக்குள் படபடப்பு ஏற்பட்டது. அவர் என்னிடம் கூறினார், இதுவரை நீ எதையும் அறியாமல் இருந்தாய். அதனால்தான் என் மற்ற வேலைக்காரர்களை வைத்துச் செய்யும் வேலைகளை நான் உன்னை வைத்துச் செய்யவில்லை. ஆனால் இனி நீ என் சைகைகளுக்கு ஏற்பத்தான் நடக்க வேண்டும், இல்லையென்றால் நான் உன்னை கொன்றுவிடுவேன். இதைக் கேட்டதும் என் முகத்தின் நிறமே மாறிப்போனது. என்னை மன்னித்து விடும்படி நான் அவருக்கு முன்னால் கைகளை கூப்பிக் கெஞ்சத் தொடங்கினேன். என்னால் இப்படிப்பட்ட எந்தவொரு வேலையையும் செய்ய முடியாது. இது அநீதி, இந்த அநீதியை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்றேன். நான் மறுத்துச் சொன்ன அடுத்த கணமே என் மேடம் தன்னுடைய மற்ற காவலாளிகளை காடுகளை அழைத்து என்னை ஒரு சிறையறைக்கு கொண்டு செல்லும்படி சைகை காட்டினார். அவர்கள் என்னை அங்கு அழைத்துச் சென்று மிக கொடூரமாக அடித்து அதே சிறையறையில் அடைத்தார்கள். அவர்கள் என்னை வைத்துச் செய்ய விரும்பிய அந்த அநீதியான வேலையை நான் எந்த சூழ்நிலையிலும் செய்ய தயாராக இருக்கவில்லை. என் மூக்கிலிருந்தும் வாயிலிருந்தும் இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அந்த 2 காவலாளிகளும் என்னை அந்தளவுக்கு பலமாக அடித்திருந்தார்கள். 3 நாட்கள் வரை எனக்கு சாப்பிட எதுவும் கொடுக்கப்படவில்லை. சும்மா என்னை இரக்கமில்லாமல் அடித்துக்கொண்டே இருந்தார்கள். என்னால் கண்களை கூட திறந்து பார்க்க முடியாத அளவுக்கு என் உடலில் தெம்பு இருக்கவில்லை. மேடம் என் அருகில் வந்தபோது என் முடியைப் பிடித்து மிக கொடூரமாக இழுத்தார். என் நிலைமை மிகவும் மோசமாகியிருந்தது. நான் தண்ணீருக்காக தவிக்கத் தொடங்கினேன். அந்த மேடம் சிரிக்கத் தொடங்கினார். அவர் சொன்னார், நீ என் வேலையை செய்யச் சம்மதிக்கும் வரை உனக்கு தண்ணீரும் கிடைக்காது, உணவும் கிடைக்காது. அந்த நேரத்தில் நான் தாகத்தினால் எந்தளவுக்கு தவித்துக் கொண்டிருந்தேன் என்றால் ஒருவேளை நான் இறந்தே போயிருப்பேன். அது எனது இயலாமையின் உச்சக்கட்ட எல்லையாக இருந்தது. அதனால் நான் சம்மதம் தெரிவித்தேன். நான் கூறினேன், சரி, நீங்கள் போடும் ஒவ்வொரு உத்தரவையும் நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு கொஞ்சம் தண்ணீர் மட்டும் கொடுங்கள். மனிதனின் வாழ்க்கை மிகவும் மதிப்புமிக்கது. தவித்து பிறப்பது ஒரு மிகப்பெரிய பாவமாகும்.
நான் 3 நாட்கள் அந்த சிறையறையில் மிகவும் சிரமப்பட்டு கழித்திருந்தேன். நான் சம்மதம் தெரிவித்த உடனேயே அந்த பெண் தன் காவலாளியிடம், இவனுக்கு தண்ணீர் கொடுங்கள், வயிறு நிறைய உணவும் கொடுங்கள் என்று கூறத் தொடங்கினார். அடுத்த சில நிமிடங்களிலேயே என் முன்னால் தண்ணீரும் ஒரு தட்டு சாதமும் வைக்கப்பட்டது. நான் உயிரில்லாத ஒரு பிணத்தைப் போல கிடந்தேன். ஆனால் உணவின் வாசனையை நுகர்ந்ததும் நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு எழுந்து அமர்ந்தேன். நான் நடுங்கும் கைகளால் தண்ணீர் ஜாடியை பிடித்து வாயில் வைத்தேன். ஆனால் என் உடல்நிலை எந்தளவுக்கு மோசமாகியிருந்தது என்றால், தண்ணீரின் முதல் மடக்கு என் தொண்டைக்குள் இறங்குவதற்கே மிகவும் சிரமமாக இருந்தது. தரையில் கிடந்ததன் காரணமாக என் கைகளில் மண் ஒட்டியிருந்தது. காயங்களும் இருந்தன, அழுக்காகவும் இருந்தன. ஆனால் எனக்கு அந்தளவுக்கு கடுமையான பசி இருந்ததால் நான் என் அழுக்கு கைகளாலேயே உணவை சாப்பிடத் தொடங்கினேன். பசி என்பது மனிதனை என்ன வேண்டுமானாலும் செய்ய வைக்கும். நான் மிகுந்த இயலாமையோடுதான் அவரிடம் சம்மதம் தெரிவித்திருந்தேன். இரவு உணவை சாப்பிட்டுவிட்டு நான் மிகவும் ஆழ்ந்த தூக்கத்தில் உறங்கினேன். காலையில் நான் அந்த சிறையறையிலிருந்து வெளியே அழைத்து வரப்பட்டேன். நான் குளித்துவிட்டு ஆடைகளை மாற்றிக்கொண்டேன். என் உடல் இன்னும் வலியால் நொறுங்கிக் கொண்டிருந்தது. நான் ஏதோ தோற்றுப்போன ஒரு வீரனைப் போல அந்த மேடத்தின் முன்னால் தலையை குனிந்து நின்று கொண்டிருந்தேன். வல்லவனுக்கே வாழ்வு, அதிகாரம் உள்ளவனுதே சட்டம் என்ற கதையாக அது இருந்தது. அவர் என்னிடம் கூறத் தொடங்கினார், நீ என் பேச்சை முதலிலேயே கேட்டிருந்தால் அந்தச் சிறையறையில் கிடந்து அழுகியிருக்க மாட்டாய். இப்போது போ, என் வேலைக்காரர்கள் உன்னிடம் என்ன சொல்கிறார்களோ அந்த வேலையைச் செய். நான் அங்கிருந்து வெளியேறினேன். இந்த முறை காரை மேடத்தின் வேறொரு ஓட்டுநர் ஓட்டிக்கொண்டிருந்தார். அவர் என்னை அந்த பாழடைந்த இடத்திலிருந்த அதே வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். என்னை உள்ளே செல்லுமாறு கூறப்பட்டது. நான் காரிலிருந்து இறங்கி அந்த வீட்டிற்குள் நுழைந்தேன். அங்கிருந்த பாதுகாப்பு படை காவலாளி, செக்யூரிட்டி கார்டு, என்னை அந்த பெண் குழந்தைகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அறைக்கு அனுப்பினார். நான் அங்குச் சென்றபோது அந்த பெண் குழந்தைகள் என்னை பார்த்து பயந்தார்கள். அவர்களின் கண்களில் எனக்கான பயத்தைக் கண்டபோதே அவர்களுக்கு இங்கே எத்தகைய கொடுமைகள் நடக்கின்றன என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் நான் என்ன அவர்களுக்கு நண்பனாகவா வந்திருந்தேன்? அவர்கள் மீது இரக்கமில்லாமல் நடந்து கொள்ளும்படிதான் எனக்கும் உத்தரவிடப்பட்டிருந்தது. நான் அங்கிருந்து ஒரு பெண் குழந்தையை அழைத்துச் செல்ல வேண்டியிருந்தது. இப்போது நான் அவர்களின் முகங்களை பார்க்கத் தொடங்கினேன். எந்த பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய அநீதியை இழைப்பது என்று யோசித்தேன். எல்லா குழந்தைகளும் மிகவும் அப்பாவியாக இருந்தார்கள். என் இதயம் துடித்தது. சவுதி அரேபியாவில் இருக்கும் என் மகளும் இந்த குழந்தைகளின் வயதுடையவள்தான். எந்த குழந்தையை இந்த கொடுமைக்காக அழைத்துச் செல்வது என்று என்னால் முடிவு செய்ய முடியவில்லை. இந்த முடிவு எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஏனென்றால் நான் ஒரு கொடூரமானவன் அல்ல. ஆம், நான் அனாதையாகவும் நிர்பந்திக்கப்பட்டவனாகவும் இருந்தது உண்மைதான். என் பாஸ்போர்ட்டும் எல்லா ஆவணங்களும் அந்த பெண்ணிடமிருந்தன. நான் அவர்கள் சொல்வதை கேட்காவிட்டால் நான் கொல்லப்பட்டிருப்பேன். நான் என் கண்களை பலமாக மூடிக்கொண்டு அந்த பெண்களின் அருகே சென்றேன். மூடிய கண்களுடனேயே நான் ஒரு சிறுமியின் கையை பிடித்து அவளை வெளியே அழைத்துச் சென்றேன். சில அறைகளைத் தாண்டி ஒரு அறை இருந்தது. நான் அந்தச் சிறுமியை அங்கே அழைத்து வந்தேன். அந்தப் பாவம் சிறுமி அலறி அழுது கொண்டே இருந்தாள். அங்கிள், என்னை விட்டுவிடுங்கள். எனக்கு இப்படி செய்யாதீர்கள். நான் உங்களுக்கு என்ன துரோகம் செய்தேன் என்று கூறினாள். அவளது கையை பிடித்திருந்த என் கையின் பிடி தளர்ந்தது. அவள் சொல்வது உண்மைதான். அந்த அப்பாவி எனக்கு எந்த துரோகமும் செய்யவில்லை. ஆனால் நான் இந்த அநீதியைச் செய்யாவிட்டால் என்னிடம் மோசமாக நடந்து கொள்வார்கள். நானும் நிர்பந்திக்கப்பட்டிருந்தேன். ஆனால் அந்த சிறுமியின் கதறலை கேட்டபோது என் நிலைமை இன்னும் மோசமடையத் தொடங்கியது. அவள் முற்றிலும் அப்பாவி. அவள் ஏன் இங்கு கொண்டு வரப்பட்டாள் என்று தெரியவில்லை. இங்கு எப்படி வந்து சேர்ந்தாள்? அந்த பாவம் சிறுமி எதையெல்லாம் கடந்து வந்திருப்பாள்? இன்று நடக்கப்போகும் விஷயத்திற்குப் பிறகு ஒருவேளை அவள் இறந்தே போயிருக்கலாம். மருத்துவர்கள் இருந்த அந்த அறைக்குள் நான் அழைத்துச் செல்லப்பட்டேன். அந்த அறை ஒரு ஆபரேஷன் தியேட்டராக மாற்றப்பட்டிருந்தது. அங்கே மருத்துவர்களும் அறுவை சிகிச்சை நிபுணர்களும் சர்ஜன்கள் இருந்தார்கள். அந்த மனிதர்கள் பெண் குழந்தைகளின் சிறுநீரகங்களை கிட்னி எடுத்து விற்பனை செய்து வந்தார்கள். இதன் காரணமாக பல பெண் குழந்தைகள் இறந்து போயிருந்தார்கள். அவர்களின் சிறுநீரகங்களை மிக அதிக விலைக்கு விற்று வந்தார்கள். அன்று அந்த ஜன்னல் வழியாக நான் இதை கேட்டுத்தான் அதிர்ந்து போயிருந்தேன். இது என்னால் செய்ய முடியாத ஒரு மிகப் பெரிய அநீதி. ஆனால் இந்த வேலையைச் செய்ய நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன். மருத்துவர்கள் அந்த சிறுமியை படுக்கையில் படுக்க வைக்குமாறு என்னிடம் கூறினார்கள். அவர்கள் சொன்னபடியே நான் அந்த சிறுமியை படுக்கையில் படுக்க வைத்தேன். அந்த சிறுமி மிக கொடூரமாக அலறிக் கொண்டிருந்தாள். நானும் உள்ளுக்குள் முற்றிலும் சோர்ந்து போனேன்.
ஆனால் அந்த மருத்துவரோ இரக்கமற்றவராக இருந்தார். அவர் அந்த சிறுமிக்கு மயக்க ஊசி போட்டார். அடுத்த சில நிமிடங்களிலேயே அந்த சிறுமி மயக்கமடைந்தாள். என்னை அந்த அறையை விட்டு வெளியே செல்லும்படி கூறினார்கள். நான் உயிரில்லாத உடலைப் போல என் காலடிகளை எடுத்து வைத்து வெளியே வந்தேன். என் கண்களுக்கு முன்னால் என் சொந்த மகள் தெரிய ஆரம்பித்தாள். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. பணம் மட்டும்தான் எல்லாமேவா? அதற்காக மருத்துவர்கள் கூட தங்களின் மனசாட்சியை விற்கத் தயாராகி விடுகிறார்களா? பகல் நேரத்தில் மக்களுக்கு சிகிச்சை அளித்து அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கும் பெரிய பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களே இரவு நேரத்தில் சில காசுகளுக்காக அப்பாவி பெண் குழந்தைகளின் சிறுநீரகங்களை எடுத்து விற்கிறார்கள். இது எப்படிப்பட்ட ஒரு கொடுமை? இதற்கு விடிவே இல்லையா? நானும் அந்த பாவத்தின் ஒரு பகுதியாக மாறிக்கொண்டிருந்தேன். இன்றைய தினத்திற்குப் பிறகு என் குழந்தைகள் எதைச் சாப்பிட்டாலும் அது அப்பாவி பெண் குழந்தைகளின் விற்கப்பட்ட உடல் உறுப்புகளின் பணத்தில் வாங்கிய ரொட்டியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் என் விருப்பம் இல்லாமலேயே இது என்னை வைத்து செய்ய வைக்கப்பட்டது. நான் அங்கிருந்து திரும்பி வந்துவிட்டேன். ஆனால் என் இதயத்தில் ஒரு மிகப்பெரிய பாரம் இருந்தது. என்னால் உணவு சாப்பிட முடியவில்லை. ஒருவேளை இந்நேரம் இறந்தே போயிருக்கக்கூடிய அந்த சிறுமியின் முகமே என் கண்களுக்கு முன்னால் சுழன்று கொண்டிருந்தது. நான் அதிகாலையிலேயே கோயிலுக்குச் சென்றுவிட்டேன். கோயிலின் முன்னால் நின்றபோது என் உடல் முழுவதும் நடுங்கத் தொடங்கியது. நான் எத்தகை பாவத்தில் கலந்துவிட்டேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. நான் கதறி அழத் தொடங்கினேன். இறைவா, எனக்கு ஏதேனும் ஒரு வழியைக் காட்டுங்கள். நான் எங்கே போவேன்? எப்படி இந்த பாவத்திலிருந்து விலகி என் வாழ்க்கையைக் கழிப்பேன்? நான் நீண்ட நேரம் அழுது கொண்டே இருந்தேன். இறைவனிடம் உதவி கேட்டுக்கொண்டே இருந்தேன். பின்னர் நான் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தேன். நான் எழுந்து என் கண்ணீரை துடைத்துக்கொண்டு காவல் நிலையத்திற்குச் போலீஸ் ஸ்டேஷன் சென்றேன். அங்கு சென்று நடந்த உண்மைகள் அனைத்தையும் கூறிவிட்டேன். இப்போது எனக்கு என் உயிரைப் பற்றிய பயமில்லை. நானே போலீஸ்காரர்களுடன் அந்த இடத்திற்குச் சென்றேன். போலீசார் அந்த வீட்டை நாலாபுறமும் சூழ்ந்து கொண்டார்கள். பின்னர் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். அந்த மருத்துவர்கள் அனைவரும் பிடிபட்டார்கள். அவர்களின் ஒட்டுமொத்த கூட்டமும் போலீசாரின் பிடியில் சிக்கியது. இப்போது அவர்கள் அந்த மேடத்தின் வீட்டின் மீதும் தாக்குதல் நடத்தினார்கள். அவளும் பிடிபட்டாள். பல பெண் குழந்தைகள் இந்த அநீதியிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். அந்த அப்பாவிகளின் முகத்திலிருந்த புன்னகையை பார்த்தபோது என் மனதிற்கு நிம்மதி கிடைத்தது. என்னுடைய வேலை போய்விட்ட போதிலும் என் இறைவன் மீது எனக்கு நம்பிக்கை இருந்தது. அவர் எனக்கு நிச்சயம் ஒரு வழியைக் காட்டுவார் என்று நம்பினேன். ஏனென்றால் செல்வத்தை கொடுப்பது இறைவனின் கையில் உள்ளது. இறைவன் ஒருபோதும் எந்தவொரு மனிதனையும் பசியோடு தூங்க வைப்பதில்லை. அந்த பயங்கரவாத கும்பலை பிடித்துக் கொடுத்ததற்காக போலீசார் எனக்கு பரிசு வழங்கினார்கள். அவர்கள் நீண்ட நாட்களாக இந்த கும்பலை தேடிக்கொண்டிருந்தார்கள். தங்கள் குழந்தைகளின் வயிற்றை வளர்ப்பதற்காக மற்ற அப்பாவி குழந்தைகளின் வயிற்றைக் கிழித்து அவர்களின் உடல் உறுப்புகளை எடுத்து விற்கும் இந்த மருத்துவர்களை நினைத்து எனக்கு வருத்தமாக இருந்தது. இந்த அநீதியை செய்யும்போது அவர்களின் கைகள் நடுங்கியிருக்காதா? அவர்களின் இதயமாவது பதறியிருக்காதா? இது அவர்களின் பார்வையில் சரியானதா? அல்லது தங்களை யாரும் பார்க்க முடியாது என்று மனிதன் நினைத்துக் கொள்கிறானா? இறைவன் அவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். ஏனென்றால் ஒருவரின் துன்பம் வானை கிழித்துக் கொண்டு மேலே செல்கிறது. தங்களின் செயல்களுக்கான தண்டனை ஒருநாள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை மனிதன் சிந்திப்பதே இல்லை. நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்த அப்டேட் உங்களுக்கு முதன்முதலில் கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் அழுத்துங்கள்.